பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். பாலின் முக்கியத்துவமும் பதப்படுத்தும் முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. வள்ளி, பால் இருக்கா? தீந்து போச்சா புள்ள? வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. அதெல்லாம் நிறையவே இருக்கு செல்வி. அப்பா, அப்படின்னா இந்த பாத்திரத்துல ஒரு 1 லிட்டர் பால் ஊத்து புள்ள. 1 லிட்டர் போதுமா? 2 லிட்டரா வாங்கிக்கோ. ஏன் 2 லிட்டரா? 1 லிட்டர் போதும் வள்ளி. சரி சரி, அப்போ ஒரு 1.5 லிட்டரா ஊத்தவா? பால் நிறைய தான் இருக்கு. 1.5 லிட்டரா? சரி ஊத்து புள்ள. ஆனா நான் 1 லிட்டருக்கு தான் காசு கொண்டாந்தேன். பரவாயில்ல, அப்புறம் கொடு. அதனால என்ன? ஏன் வள்ளி, முந்தியெல்லாம் நான் பால் வாங்க வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்தா தான் பால் கிடைக்கும், இல்லாட்டி தீந்து போச்சுன்னு சொல்லுவேன். இப்போ என்னடான்னா பால் நிறைய தான் இருக்கு, இன்னும் வேணுமான்னு கேட்டு கேட்டு ஊத்துற. கறவை மாடு கூடுதலா ஆயிடுச்சுல்ல, அதான் பால் வரத்தும் அதிகமாயிருச்சு. அது சரி, எல்லா பாலும் வித்து போகுதா இல்லையா? இல்ல செல்வி, மீதமா ஆகதான் செய்யுது. இப்போதைக்கு அதை வீட்டுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன் வள்ளி, பால் வரத்து அதிகமா இருந்தா வேற ஏதாவது உபயோகமா அதை பயன்படுத்தலாம்ல? அதுதான் என்ன செய்யலாம்னு வரவங்க போறவங்க எல்லாம் யோசனை கேட்டுட்டு இருக்கேன். யோசனை கிடைச்சுதா? ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க, ஆனா எதுவும் தோதுபடல. எனக்கு ஒரு யோசனை. என்னது? பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இருக்குல்ல, அங்க பாலை பயன்படுத்தி நம்ம என்னென்னலாம் செய்யலாம்னு நிறைய வழிமுறைகளை எடுத்து சொல்லுவாங்க. அங்க போனேன்னா உனக்கு தேவையான விவரம் கிடைக்கும் புள்ள. அதுவும் சரிதான் செல்வி, அவசியம் நான் போறேன். ஆனா நீயும் துணைக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்ன, கண்டிப்பா வாரேன் வள்ளி. இந்த பாலை கொண்டு வீட்டில் வச்சுட்டு அப்படியே கிளம்பி வாரேன். இப்பவே போயிட்டு வந்துருவோம். பிள்ளைங்க யாரையாச்சும் கடையை பார்த்துக்க சொல்லிட்டு நானும் சட்டுன்னு வரேன். வள்ளி, பாலில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு, இது நமக்கு ஏன் அவசியம் அப்படின்னு விரிவா தெளிவா எடுத்து சொல்றாங்க. சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் டி ராமசாமி அவங்க. பாலில் பல வகைகள் உள்ளன. அவற்றில் உள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களின் அளவு பற்றி காண்போம். முழு அளவிலான கொழுப்பு பாலில் கொழுப்பு 6% உள்ளது. கொழுப்பில்லாத திடப்பொருளின் அளவு 9% உள்ளது. எருமை பாலில் 5% அளவு கொழுப்பு உள்ளது. அதேபோல் 9% அளவு கொழுப்பு இல்லாத திடப்பொருள் உள்ளது. நிலைநிறுத்தப்பட்ட பாலில் 4.5% கொழுப்பு உள்ளது. 8.5% கொழுப்பு இல்லாத திடப்பொருட்கள் உள்ளது. பசும்பாலில் 3.5% அளவில் கொழுப்பு உள்ளது. 8.5% அளவில் கொழுப்பில்லாத திடப்பொருள் உள்ளது. அதேபோல் டோன்டு மில்க் எனப்படும் கொழுப்பு குறைந்த பாலில் 3% அளவு கொழுப்பு உள்ளது. 8.5% கொழுப்பில்லா திடப்பொருள் அளவு உள்ளது. அதேபோல் டபுள் டோன்டு மில்க் கொழுப்பு குறைந்த பாலில் 1.5% அளவு கொழுப்பு உள்ளது. கொழுப்பில்லா திடப்பொருளின் அளவு 8.5% உள்ளது. மேலும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஒன்று உள்ளது. அதில் 0.5% குறைவாக கொழுப்பு உள்ளது. ஆனால் கொழுப்பில்லா திடப்பொருளின் அளவு 8.7% அளவாக உள்ளது. இப்பொழுது பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பற்றி விரிவாக காண்போம். பால் நமக்கு பல வகைகளில் பயன்படுகிறது. முக்கியமாக முதலில் ஆற்றல் தரும் ஊட்டச்சத்து பற்றி பார்ப்போம். உணவுகள், அதாவது கலோரிகள் வடிவில் நமக்கு ஆற்றலை வழங்குகின்றன. பால் பல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் நல்ல மூலமாக இருப்பதால் அதன் ஆற்றல் உள்ளடக்கத்துடன் ஒப்பிடும்போது ஊட்டச்சத்து அடர்த்தியானது என்று கூறலாம். அதிக கலோரி பால் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் போன்ற அதிகரித்த ஆற்றல் தேவைகளை கொண்டவர்களுக்கும் அல்லது ஊட்டச்சத்து அடர்த்தியான உணவுகள் தேவைப்படுபவர்களுக்கு, எடுத்துக்காட்டாக வயதானவர்கள் போன்றவர்கள் மிகவும் பொருத்தமான உணவாக உள்ளது. குறைந்த கலோரி பால் பெரும்பாலான மக்களுக்கு ஏற்றது மற்றும் எடை இழப்புக்கு பங்களிப்பதாக கலோரி கட்டுப்படுத்தப்பட்ட உணவின் ஒரு பகுதியாக உட்கொள்ளும் போது இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. பால் புரதத்தின் வளமான மூலமாகும். ஒவ்வொரு கோப்பை, அதாவது 250 கிராம் அளவுள்ள பாலில் 8.1% அளவு பால் புரதம் உள்ளது.
பாலில் உள்ள புரதங்களை தண்ணீரில் கரையும் தன்மையின் அடிப்படையில் 2 குழுக்களாக பிரிக்கலாம். அதாவது கரையாத பால் புரதங்கள் கேசின் என்று அழைக்கப்படுகின்ற, கரையக்கூடிய பால் புரதங்கள் பால் ஊனீர் புரதங்கள் அல்லது வே புரோட்டீன் என்று அழைக்கப்படுகின்றன. பால் புரதங்களின் 2 குழுக்களும் சிறந்த தரம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. அதிக அளவு அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் மற்றும் நல்ல செரிமானத்துடன் கூடிய புரதங்கள் பாலில் உள்ளன. பாலில் அதிக அளவு கேசின் என்னும் புரதம் உள்ளது. அது 80% அளவு பாலில் உள்ளது. இது உண்மையில் பல்வேறு புரதங்களின் குடும்பமாகும். அதாவது இதில் ஆல்பா கேசின், பீட்டா கேசின், கப்பா கேசின் போன்ற கேசினில் பல வகைகள் பாலில் உள்ளது. கேசினின் ஒரு முக்கியமான பண்பு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகளை உறிஞ்சுதலை அதிகரிக்கும் திறன் ஆகும். பால் ஊனீர் புரதமானது பாலில் உள்ள புரத உள்ளடக்கத்தில் 20% பங்களிக்கும் மற்றும் புரத பால் ஊனீர் ஆகும். இது குறிப்பாக லியூசின், ஐசோலியூசின் மற்றும் வேலின் போன்ற கிளைத்த சங்கிலி கொண்ட அமிலங்களால் நிறைந்துள்ளது. பால் ஊனீர் புரதம் தசைகளை வளர்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் சிறந்தது. பாலில் உள்ள கொழுப்பு சத்துக்கள். பசுவிலிருந்து நேரடியாக பெறப்படும் முழு பாலில் சுமார் 4% அளவு கொழுப்புச்சத்து உள்ளது. பால் கொழுப்பு என்பது அனைத்து இயற்கை கொழுப்புகளிலும் மிகவும் சிக்கலான ஒரு அமைப்பாகும். இதில் சுமார் 400 வகையான கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. முழு பாலில் நிறைவுற்ற கொழுப்புகள் மிக அதிக அளவாக உள்ளது. இது அதன் கொழுப்பு அமில உள்ளடக்கத்தில் சுமார் 70% ஆகும். நிறைவுறாத கொழுப்புகள் குறைந்தபட்ச அளவு பாலில் உள்ளன. மொத்த கொழுப்பு உள்ளடக்கத்தில் இதன் அளவு சுமார் 2.3% ஆகும். ஒற்றை நிறைவுறாத கொழுப்புகள் மீதமுள்ளவை. மொத்த கொழுப்பு உள்ளடக்கத்தில் சுமார் 28% ஆகும். கூடுதலாக பாலில் இயற்கையாகவே டிரான்ஸ் கொழுப்புகள் காணப்படுகின்றன. அடுத்தது கார்போஹைட்ரேட்டுகள் என்னும் மாவுச்சத்து. பாலில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் முக்கியமாக எளிய சர்க்கரை லாக்டோஸ் வடிவத்தில் உள்ளன. இது பாலில் சுமார் 5% ஆகும். பாலில் மேலும் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் உள்ளது. வைட்டமின்கள் பொறுத்தவரை 2 வகை வைட்டமின்கள் உள்ளன. ஒன்று கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள், இன்னொரு வகை நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள். கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி உள்ளது. வைட்டமின் ஏ பொறுத்தவரை இது நல்ல பார்வை, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் திசுக்களின் இயல்பான வளர்ச்சிக்கு இந்த வைட்டமின் ஏ மிகவும் தேவைப்படுகிறது. வைட்டமின் டி பொறுத்தவரை இது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை உறிஞ்சுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் ஆரோக்கியமான எலும்புகள், பற்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். நீரில் கரையக்கூடிய வைட்டமின்களில் பி வைட்டமின்கள் பாலில் அதிக அளவு உள்ளது. வைட்டமின் B12 பொறுத்தவரை ஆரோக்கியமான நரம்புகள் மற்றும் இரத்த சிவப்பணுக்களை பராமரிக்க, ஆற்றல் உற்பத்தி மற்றும் சாதாரண செல் பிரிவுகளுக்கு வைட்டமின் B12 தேவைப்படுகிறது. அடுத்ததாக தயமின். இது வைட்டமின் B1 என்று அழைக்கப்படுகிறது. கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து வளர்ச்சிதை மாற்றம், நரம்பியல் மற்றும் இதய செயல்பாடுகளுக்கு இந்த வைட்டமின் தயமின் மிகவும் அவசியமான ஒன்றாகும். அடுத்து ரிபோஃப்ளவின் எனப்படும் வைட்டமின் B2 உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான சவ்வுகள் மற்றும் தோலிலிருந்து ஆற்றலை வெளியிடுவதற்கு இந்த வைட்டமின் B2 மிகவும் அவசியமான ஒன்றாகும். அடுத்து நியாசின் எனும் வைட்டமின். நியாசின் ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றத்தில் ஈடுபட்டுள்ளது. ஃபோலேட் என்பது செல் பிரிவு மற்றும் திசுக்களின் சரியான வளர்ச்சிக்கு அவசியமான ஒரு முக்கியமான வைட்டமின் ஆகும். அடுத்ததாக பைரிடாக்சின் எனப்படும் வைட்டமின் B6. இந்த வைட்டமின் B6 என்பது புரத வளர்ச்சிதை மாற்றத்தில் ஈடுபடும் ஒரு அத்தியாவசியமாக வைட்டமின் ஆகும். மேலும் இது இரத்த சிவப்பணுக்கள் உருவாவதற்கும் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மற்றும் நரம்பு மண்டலத்தை பராமரிப்பதற்கும் தேவைப்படுகிறது. இந்த வைட்டமின் B6 பாலில் சிறிய அளவில் மட்டுமே காணப்படுகிறது. வைட்டமின் சி இரத்த நாளங்கள், குருத்தெலும்பு, தசை மற்றும் எலும்புகளின் சரியான அமைப்பு மற்றும் பராமரிப்பிற்கு தேவைப்படுகின்றன. அடுத்து தாது உப்புகளை பொறுத்தவரையில் பாலில் கால்சியம், துத்தநாகம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இவை உள்ளன. துத்தநாகம் பொறுத்தவரை துத்தநாகம் உடலில் உள்ள பல நொதிகளின் ஒரு அங்கமாகும். இதன் பங்கு தொற்றுகளை எதிர்த்து போராடுவது, வளர்ச்சி, காயம் குணப்படுத்துதல் மற்றும் நமது சுவை உணர்வுக்கு இது முக்கிய பங்காற்றுகிறது. பாஸ்பரஸின் முக்கிய ஆதாரங்கள் பால் மற்றும் பால் பொருட்களிலிருந்து வருகின்றன. இது உடலில் 2வது மிகுதியான கனிமமாகும் மற்றும் கால்சியம் புரத வளர்ச்சி மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அடுத்ததாக பொட்டாசியம் என்னும் தாது உப்பு. பொட்டாசியம் உடலில் உள்ள செல்களின் திரவத்தில் முக்கியமாக உள்ளது மற்றும் திரவ சமநிலை, தசை சுருக்கம், நரம்பு கடத்தல் மற்றும் இதயத்தின் சரியான செயல்பாட்டிற்கு இது மிக முக்கியமான ஒன்றாகும். இது மட்டுமல்லாமல் பாலில் மிக குறைந்த அளவு சோடியம், செலினியம் மற்றும் இரும்புச்சத்து போன்ற தாது உப்புக்கள் உள்ளன. அடே அப்பா, பாலில் புரதங்கள், விட்டமின்கள், தாதுக்கள், நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு பாரேன். பால் சிறந்த உணவுன்னு நம்ம எல்லாருமே எடுத்துக்கிறோம் தான். இதில் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இம்புட்டு இருக்குன்னு இப்பதான் தெரியுது. நாட்டில் நடமாடும் செல்வம் அவை
வீட்டுக்கு வீடு சிறப்பு, ஏர் உழவுக்கு எருதுகள் சிறப்பு. அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால் வளம் பெருகிட செய்யும் தாய் பசுவால் நலன் பல கிட்டும். பிள்ளை, பாலை எந்தெந்த முறைகளில் பதப்படுத்தி பயன்படுத்தலாம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் GM சிவகுமார் அவங்க. அதையும் கேட்டுக்க. கறந்த பால் சாதாரண அறை வெப்பநிலையில் 3 முதல் 5 மணி நேரம் வரை கெடாமல் இருக்கும். அதிகபட்சமாக 5 மணி நேரத்துக்குள் பால் உற்பத்தி செய்யப்படும் இடங்களிலிருந்து பால் பதனிடும் நிலையங்களை அடைந்து பதப்படுத்த வேண்டும் அல்லது பல்வேறு பால் பொருட்களாக மாற்றப்பட வேண்டும். பாலை பதப்படுத்தும் என்பது பாலை 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 30 நிமிடங்கள் அல்லது 72 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 15 வினாடிகள் சூடுபடுத்தி உடனடியாக 5 டிகிரி செல்சியஸ் நிலைக்கு குளிர்வித்து பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட கால அளவுக்குள் சூடுபடுத்தப்படுவதால் பாலில் உள்ள அனைத்து நுண்கிருமிகளும் அழிந்து பாலை பாதுகாப்பானதாக இயலும். பால் உற்பத்தி செய்யும் போதே சுகாதாரமான முறையில் சுத்தமான பாலை உற்பத்தி செய்ய வேண்டும். கறந்த பால் சுத்தமாக இருத்தல் தான் அதனை பருகும் நாமும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அத்தகைய பாலிலிருந்து தயாரிக்கப்படும் பல்வேறு பால் பொருட்களும் தரமானதாக இருக்க இயலும். பால் பார்ப்பதற்கு சுத்தமானதாக தூசிகள் இன்றி இருந்தால் மட்டும் போதாது. சுத்தமான பால் என்பது சுகாதாரமான நோயற்ற ஆரோக்கியமான கறவை மாடுகளிலிருந்து சுகாதாரமான முறையில் பெறப்பட்ட பாலாகும். பாலை பதப்படுத்துவதன் மூலம் அதை நோய்க்கிருமிகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை அழித்து பாதுகாப்பானதாக மாற்ற இயலும். என்றாலும் இதுவே தரமான சுத்தமான உற்பத்தி செய்யப்படும் பட்சத்தில் அவற்றின் தரம் பதப்படுத்துதல் மூலம் இன்னும் அதிகரிக்கப்படும். பால் உற்பத்தி செய்யப்பட்ட இடங்களிலிருந்து பதப்படுத்தும் இடங்களை அடைந்தவுடன் உடனடியாக குளிர்விக்கப்பட வேண்டும். பால் பதனிடும் நிலையங்களுக்கு வரவேண்டிய பால் வந்ததும் தான் பதப்படுத்தல் தொடங்க வேண்டும். அதுவரை அவை குளிர் அறைகளிலே 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலே வைத்திருக்க வேண்டும். இப்போது நாம் பாலை பதப்படுத்துதல் பற்றி பார்ப்போம். பாலை 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 30 நிமிடங்கள், அதை LT அல்லது 72 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 15 வினாடிகள் HTST என்ற முறையில் சூடுபடுத்தி உடனடியாக 5 டிகிரி செல்சியஸ் குளிர்வித்து உடனடியாக உறையிலிடும் முறையே பாலை பதப்படுத்துதல் அல்லது பாஸ்டரைசேஷன் என்கிறோம். இவ்வாறை பாலை பதப்படுத்துதலால் நீண்ட நேரம் பாலை கெடாமலும் பாதுகாக்கலாம். பதப்படுத்த பாலில் சில வகை உள்ளன. பொதுவாக பசும்பாலில் 3 முதல் 5% எருமைப்பாலில் 5 முதல் 8% கொழுப்பு சத்து உள்ளது. இதனை அப்படியே பதப்படுத்தி விற்பனை செய்தால் வியாபாரம் லாபமாக இருக்காது. அதே சமயம் அதிக கொழுப்பு சத்து உடல் நலத்துக்கு உகந்ததல்ல. எனவே லாபகரமான முறையில் தொழில் நடத்தவும் அதே சமயம் உடல் நலம் பாதிக்காத வகையில் உணவு கலப்பட தடுப்பு சட்டத்தின் வரையறைகளுக்கு உட்படும் பாலில் உள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை தகுந்த அளவு சரி செய்து நிலைநிறுத்தப்பட்ட பால் அல்லது ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க், டோன்டு பால் மற்றும் இரட்டை டோன்டு பால் ஆகியன விற்பனையில் உள்ளன. இந்த தொழில்நுட்பங்கள் பொதுவாக பாலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு சத்தை பிரித்து எஞ்சியுள்ள கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை கொழுப்பு நீக்கப்படாத பாலுடன் சேர்த்து தண்ணீர் மற்றும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் பவுடரையும் சேர்த்து நமக்கு தேவையான கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற சத்து உள்ள பாலை தயார் செய்து பதப்படுத்தி உறையிலிட்டு விற்பனை செய்யலாம். பால் பதப்படுத்தும் நிலையங்களுக்கு வந்ததும் அவை குளிர் நிலையில் வந்திருந்தால் அதனை 35 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடு செய்து பின்பு வடிகட்ட வேண்டும். இந்த வெப்பநிலை சூடு செய்து வடிகட்டுவதனால் பாலின் பாகுதன்மை குறைந்து பாலில் உள்ள மாசுக்கள் முழுவதுமாக அகற்ற இயலும். இவ்வாறு வடிகட்டிய பாலை குளிர்பதன அறையிலோ அல்லது 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் குறைவான சூழலில் பதப்படுத்துதல் வைத்திருக்க வேண்டும். பின்பு பாலில் உள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற திட சத்துக்களின் அளவை தேவையான அளவு சரி செய்த பின்பு 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அரை மணி நேரம் அல்லது 72 டிகிரி செல்சியஸ் 15 வினாடிகள் சூடு செய்து உடனடியாக 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர்விக்க வேண்டும். பாலை பதப்படுத்தும் போதே ஹோமோஜனைசர் என்றும் குழம்பாக்கும் இயந்திரம் மூலம் பாலை கெட்டியாக பின் உறையிலிட்டு குளிர்பதன வெப்பநிலையில் 5 டிகிரி செல்சியஸ் வைத்திருந்து விற்பனையும் செய்யலாம். இவ்வாறு பாலை பதப்படுத்துவதை பல்வேறு முறைகளும் பல்வேறு வெப்பநிலைக்கு ஏற்றவாறு கால அளவுகளில் சூடுபடுத்துவதன் மூலம் செய்யலாம். அடுத்ததாக அதிக வெப்பநிலையில் குறைந்த நேரம் பதப்படுத்தல் HTST, ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம் பாஸ்டரைசேஷன்.
இந்த முறையில் 72 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 15 வினாடிகள் சூடு செய்யப்பட்டு உடனடியாக 5 டிகிரி செல்சியஸ் குளிர்வித்து உரையிலிடப்படுகிறது. இந்த HTST முறை LTLT முறையை விட அதிக பலனுடையது. அடுத்ததாக வெற்றிடத்தில் குறைந்த அழுத்தத்தில் பாலை பதப்படுத்துதல், இதை வேக்யூம் பாஸ்டரைசேஷன் என்போம். இந்த முறையில் குறைந்த அழுத்தத்தில் நேரடியாக நீராவி மூலம் பாலானது சூடுபடுத்தப்படுகிறது. இதில் 3 அறைகளில் 90 முதல் 95 டிகிரி செல்சியஸ், 71 முதல் 82 டிகிரி செல்சியஸ், அடுத்ததாக 43 டிகிரி செல்சியஸ் முறையை குறைந்த அழுத்தத்தில் பால் சூடுபடுத்தப்படுகிறது. மிக உயர் வெப்பநிலையில் பாலை பதப்படுத்துதல், அதாவது அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பாஸ்டரைசேஷன். இந்த முறையில் பாலை 135 டிகிரி முதல் 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 1 வினாடிக்குள் குறைவான நேரத்தில் சூடுபடுத்தி உடனடியாக குளிர்வித்து உரையிலிடப்படுகிறது. இவ்வாறு பாலை பதப்படுத்தி கொண்டிருக்கும் போதே சூடுபடுத்தப்பட்ட குளிர்விக்கும் முன்பு ஹோமோஜனைசர் என்னும் பாலை குழம்பாக்கும் இயந்திரம் மூலம் கெட்டியாக பின்பு உரையிலிடுவது நல்லது. மிக உயர்ந்த வெப்பநிலையில் UHT அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பதப்படுத்துதலில் பாலை டெட்ராபேக் எனப்படும் பிரத்யேக உரையிலிட்டு அதனை விற்பனை செய்ய வேண்டும். இந்த டெட்ராபேக்கில் அறை வெப்பநிலையிலே 6 மாதங்கள் வரை வைத்திருந்து விற்பனை செய்யலாம். பல்வேறு தொழில்நுட்பங்களால் பாலை பதப்படுத்தி உரையிலிட்டு விற்பனை செய்வதன் மூலம் நல்ல சுத்தமான பாலை பொதுமக்களுக்கு வழங்க முடியும். பாலை பதப்படுத்த இத்தனை வழிமுறைகள் இருக்கா? இந்த பாலை எப்படி எந்தெந்த முறைகளில் பதப்படுத்தலாம், எப்படி அதை விற்பனைக்கு தயார் செய்யலாம்னு தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்களே. பால் விற்பனையை விரிவுபடுத்த இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். கலப்பின மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவனம் கலந்து போடு ஐயா, கலப்பின மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவனம் கலந்து போடு. எம்மா சோள கம்பு கேழ்வரகு சொச்சமுள்ள தானியங்க ஐயா, மக்காச்சோள சாம வரகு மழிஞ்சிருக்கும் தானியத்து. அரிசி கோதுமை தவிடு பொடிய எண்ணெய் எடுத்த பின்னாக்கு உரிய பாகங்கள் அளந்து எடுத்து உடச்சி அரைச்சி ஒன்னா சேர்த்து தாது உப்பு உயிர் சத்த தக்கபடி கலந்து கலந்து அடர்த்தி இவனம் தயார் பண்ணி அளந்து கட்டி அக்கி வையே. கலப்பு இன மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவன கலந்து போடு, கலப்பின மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவன கலந்து போடு. ஆரோக்கியமா மாடி இருக்க, ஆனந்தம் ஆனந்தம் நிலைச்சிருக்க. விடிய கால வேளையிலும் பொழுது சாஞ்ச மாலையிலும் பசுந்தீவனம் போட்டு வச்சு பசுமாடு தின்ன பின்னே அடர் தீவனம் அள்ளி போடு, அலசி விடு தாழியில. வேணும் மட்டும் தண்ணி வையே, வெக்கையின்னா கோடையின்னா கூட வையே. கலப்பு இன மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவன கலந்து போடு எம்மா, கலப்பின மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவன கலந்து போடு. இது மட்டும் இல்ல, பால் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வர செங்குன்றம் ஆர் தேவேந்திரன் அவங்களோட அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த பால், தயிர், அதே போல் நெய், பன்னீர் இதெல்லாம் தயார் செய்கிறத கேள்விப்பட்டோம். அது எப்படி கற்றுக்கிட்டு என்ன மாதிரி அதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். பன்னீர், தயிர் இதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் 3 days கோர்ஸில். இந்த 3 days கோர்ஸ்க்கு அப்புறம் இன்குபேட்டியா 1 year ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டேன் சார். நீங்கள் இங்கே பயிற்சி கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கும்போது என்னென்னலாம் கவனத்தில் வச்சு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியிருந்ததுங்க? என்னென்ன கவனத்தில் வைக்கணும்னா, பேக்கிங் ரொம்ப மெயின். அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நாள் செல்ஃப் லைஃப் வரும், அதை எப்படி வந்து கெட்டு போகாமல் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றலாம் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இந்த உணவுப் பொருட்கள் நீங்கள் தயார் செய்கிறதுக்கு எல்லாமே பால் தான் முக்கியமான பொருள் இல்லைங்களா? ஆமாம் சார், பாலை வச்சு தான் எல்லாமே செய்கிறீங்க. பாலை வச்சு தான் சார். இப்போ நெய் வந்து எப்படிலாம் தயார் பண்ணுறீங்க? நெய் வந்து 2 முறையில் இன்றைக்கி தயார் பண்ணுறாங்க சார். பாலை வந்து காய்ச்சி அதில் தயிர் ஊற்றி மறுநாள் பார்த்தீங்கன்னா அதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த மத்தில் கடைஞ்சி பண்ணுவாங்க. அதுலேருந்து வெண்ணெய் வரும், அந்த வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சுவாங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபாஸ்ட் மூவிங் இதில் நம்ம குயிக்காக ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ க்ரீம் செப்பரேட்னு ஒரு மிஷின் இருக்குது. அதில் வந்து இந்த பாலை வந்து 40 டிகிரி டெம்பரேச்சரில் கொதிக்க வச்சு க்ரீம் செப்பரேட் மிஷின் நம்ம போட்டோம்னா அதில் இருக்கிற ஃபேட்டை தனியாக பிரிச்சிடும், கொழுப்பு சத்தை தனியாக பிரித்து எடுத்துரும். அதை வந்து நம்ம ஒரு 2-3 days ஃபர்மெண்ட் பண்ணி
அதுக்கப்புறம் நெய் காய்ச்சலாம். இந்த 2 மெத்தடில் பண்ணலாம் சார். புதிய தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி செஞ்சால் பெரிய அளவில் செய்ய முடியும் இல்லைங்க, நிறைய வந்து நம்ம உற்பத்தி செய்யலாம் இல்லைங்களா? பண்ணலாம் சார். பெரிய லெவலில் ஒரு நாளைக்கு நெய் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 500 லிட்டர் நெய் நம்ம உற்பத்தி பண்ணாலும் பண்ணலாம். பன்னீர் தயார் பண்ணுறதை பற்றி சொல்லுங்களேன். பன்னீர் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வந்து பாலை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச பாலை ஒரு பாத்திரத்தில் இறக்கிட்டு, இப்போ நம்ம முழுக்க இயற்கையான முறையில் செய்கிறோம் அப்படின்றப்போ லெமன் எலுமிச்சை சாறு அதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பால் வந்து முறிஞ்ச உடனே ஒரு காட்டன் துணியில் அந்த முறிஞ்ச பாலை எடுத்து அதில் ஊற்றி எல்லா தண்ணியும் ட்ரை பண்ணிவிட்டு மோல்டு இருக்கும் நமக்கு சைஸ், அதாவது ரவுண்டு மெத்தடில் மேக்ஸிமம் கமர்ஷியலாக பண்ணுறோம் இல்லாமல் ஸ்கொயரை தான் பண்ணுவாங்க, கட்டமான இதில் தான் பண்ணுவாங்க. அதில் அந்த மோல்டில் இந்த வடிகட்டின தண்ணி மீது இந்த பாலை வந்து போட்டு மோல்டு பண்ணிங்கன்னா ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அந்த மோல்டு பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே அந்த மோல்டுலேயே இருக்கணும். அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்ச உடனே அந்த பன்னீர் எடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணி, அந்த தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் போட்டு வைக்கணும். எதுக்குன்னா அந்த சூடுத்தன்மை வந்து போகிறதுக்காக. அது முடிஞ்சு 15 நிமிஷம் கழிச்சு நார்மல் வாட்டரில் இருந்து இதை எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டு அதில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நம்ம கட் பண்ணி பண்ணலாம். ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடியதுங்கிறது எவ்வளோ பாலில் நீங்கள் செய்வீங்க பன்னீர்? குறைஞ்சபட்சம் 40 லிட்டர் பாலில் பண்ணுவோம் சார். பாலே வந்து இந்த மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறது, இந்த ரோஸ் மில்க் அந்த மாதிரிலாம் செய்கிறது, அதெல்லாம் என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்க? முதல்ல நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறது கேரட் மில்க் ஷேக்னு சொல்லி இந்த கேரட் பண்ணுறோம். இது போக பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் பண்ணலாம், பாதாம் மில்க் பண்ணலாம். இது வந்து கொழுப்பு நீக்கப்பட்ட பால்லையும் பண்ணலாம், முழு கொழுப்பு உள்ள பால்லையும் பண்ணலாம். அதெல்லாம் எவ்வளோ நாள் வச்சுருக்கலாங்க? அதெல்லாம் வந்து ஒரு 5 நாள் தான் சார். 4 டிகிரியில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். எப்பயுமே நேச்சுரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் லைஃப் கம்மி. ஆர்டிஃபிஷியல் போகிறீங்க, ப்ரெசர்வேட்டிவ் போகிறது தான் 6 மந்த்து. ரெட்டார்ட் பண்ணுறதுங்கிறது என்ன, அது என்ன தொழில்நுட்பங்க? ரெட்டார்ட் மிஷினோடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பாட்டில் ஃபில் பண்ணி கார்க் பண்ணி உள்ள லோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சுடு தண்ணியை பார்த்தீங்கன்னா 120 டிகிரியில் அந்த பாட்டில் மேலே நம்ம எப்படி ஷவரில் குளிக்கும்போது ஸ்ப்ரெட் பண்ணோம், அந்த மாதிரி எல்லா பாட்டில் மேலேயும் சுடு தண்ணியை 120 டிகிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது வைரஸ் இருந்தால் அதெல்லாம் கொண்டுடும். அது முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவோம், இமீடியட்டாக அதை வந்து 4 டிகிரி சில் வாட்டரில் திரும்பி ஸ்ப்ரே பண்ணுவோம். ஏன் அப்படி பண்ணது பார்த்தீங்கன்னா வைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா 99% வைரஸ் வந்து அந்த சுடு தண்ணியில் 120 சுடு தண்ணியில் இறந்துடும். சில வைரஸ் 1% வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணியிலேயே வந்து சுகம் காண்ற வைரஸ்லாம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவோம், டக்குன்னு 4 டிகிரி சில் போட்ட உடனே அதுக்கு ஆப்போசிட் அது எதிர்மறையாக இருக்கும்போது அதில் செத்துரும். ஸோ 100% அதெல்லாம் செத்த உடனே இதை பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 20 நிமிஷம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இறக்கிட்டோம்னா உங்களுக்கு 6 மாதம் வந்து கெட்டு போகாது. நாங்கள் வந்து 1 வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். 1 வருஷம் வரைக்கும்லாம் வந்திருக்கு. பால் அப்படிங்கிறது கிராமம் நகரம் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால அதை வைத்து ஒரு தொழிலாக பால் பொருட்கள், பாலிலிருந்து நிறைய பொருட்கள் தயார் பண்ணி அது ஒரு தொழிலாக எடுத்து விற்பனை செய்யலாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னென்னலாம் கவனத்தில் வச்சுக்கணும்? எளிமையாக ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் இருக்காருன்னா அவர் இந்த தொழிலில் ஈடுபடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாருன்னா அவர் என்னென்னலாம் கவனத்தில் வச்சு செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். வரலாம், தவறு இல்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ரொம்ப ஒரு யோசனை பண்ணி, ஏன்னா இது வந்து எளிதில் கெட்டு போகிற பொருள். அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த பாலை வந்து ப்ராடக்டாக நீங்கள் மாற்றணும். இந்த மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்ககிட்ட கலந்து பேசலாம். இது போக வந்து இங்கெல்லாம் போயிட்டு அவங்க பயிற்சி பெறலாம். பயிற்சி பெற்றுட்டு எது ரொம்ப நாள் செல்ஃப் லைஃப் இருக்குது அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கணும், பொறுமை இருக்கணும். இது போக ரொம்ப கிளியராக முதலீடு எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது இருந்தால் மட்டுமே தான் இதில் வரணும். லைசன்ஸ், அதுக்கான எல்லா லைசன்ஸும் நீங்கள் எடுத்து தான் இருக்கணும். எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. 100% நீங்கள் எல்லாத்துலேயுமே சரியாக இருந்தால் மட்டும்தான் உணவு தொழிலில் வந்து ஜெயிக்க முடியும். உறுதியாக இறங்கி செய்யலாம், ஜெயிக்கலாம். குறைந்த அளவு வெப்பநிலையில் வச்சுக்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இதுக்கு நம்ம ஒரு தொழிலாக செய்யும்போது அதுக்கெல்லாம் பன்னீர் கேட்குறீங்க, கோல்டு ஸ்டோரேஜ் அந்த மாதிரிலாம் பால் தொழில் சார்ந்து நீங்கள் செய்கிறீங்க, நான் ஒரு கம்பெனியாக உருவாக்க போகிறோம் அப்படின்றப்போ அடிப்படையே கண்டிப்பாக வந்து கோல்டு ரூம் இருக்கணும் 4 டிகிரி. இப்போது விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் நிலையாக அந்த தொழிலை தொடர்வதற்கு விற்பனை வேண்டும். விற்பனை வாய்ப்பு எப்பயுமே இருக்குது சார். விற்பனை வாய்ப்பு இல்லாமல் இவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி எல்லாமே வந்து உணவுத்துறையில் இருக்கிறாங்க. வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை. நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம பொருள் யாருக்கு தேவைன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்குற தரமான பொருள், இதுக்கான விலையை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் யார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தோம்னா உறுதியாக வந்து வாய்ப்புலாம் இருக்குது. சிரமங்களும் இருக்க தான் செய்யும். நம்ம ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுவோம், அது எதிர்மறையாக வேறு எதிராக போயிடும். அது வருத்தத்தை கொடுத்தாலும் ஆனால் அது நம்ம கண்டிப்பாக அது மாதிரி பட்டாதான் இது எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். உணவு தொழில் கல்லூரியில் நீங்கள் பெற்ற பயிற்சிகள்லாம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குங்க? முழுக்க உங்களுக்கு நேர்மையாகவும் ஆரோக்கியமாகவும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அதை மேலும் டெவலப் பண்ணுறது நம்மளுடைய ஆர்வத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம பயிற்சி பெறுறது உறுதியாக நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. அட, பால்ல இருந்து தயிர், பன்னீர், சத்து பானங்கள் இப்படி இதெல்லாம் தயார் செய்யறதை கேட்க
ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாய்ப்புகளை நான் கவனத்தில் வச்சு கண்டிப்பாக பயன்படுத்திக்குவேன். வள்ளி, நீ சொன்னது போல இவங்க சொன்னதையெல்லாம் கேட்க எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த வாய்ப்புகளை என்னாலையும் பயன்படுத்திக்க முடியுமான்னு பார்க்கணும். உன்னாலையும் முடியும் செல்வி, நீயும் முயற்சி செய்யி. தேவைப்படுற நேரத்தில் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்க நீ தானே உதவி செஞ்சிருக்க. அதிகப்படியாக கிடைக்கிற பாலை இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விற்பனை செஞ்சு அதில் வெற்றியும் அடையலாம்னு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. ஆமமோய், ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க, அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க. கேளுங்க, கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க, அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க. தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும், ஆமாமா. தாராளமாய் அதுகளுக்கு உதவிட வேண்டும். தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும், நாம தாராளமாய் அதுகளுக்கு உதவிட வேண்டும். ஆமமோய், ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.